உன்னோட கருணையே கருணை. இந்த பிறவிலேயே என்னுடைய குருநாதரை என் கண்ணில் காமிச்சிட்டேன். மோட்சம் இருக்குன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிட்ட. நீயே கருணாமூர்த்தி. சாரதி, மோட்சம் உண்டு என்றதும் நீ இவ்வளவு குதூகலம் அடைகிறாயே, அந்த மரத்தின் இலைகள் பரியந்தம், அதாவது இலைகளின் எண்ணிக்கை அளவிற்கு ஜென்மாக்கள் உண்டு என்று சொன்னாரே, அதை நினைத்து நீ கலங்கவில்லையா? இதுல கலங்கறதுக்கும் கவலைப்படத்துக்கு என்ன இருக்கு சாமி? இலைய பத்தி அவர் சொன்னதை இப்படி கூட எடுத்துக்கலாம்ல சாமி? எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அந்த மரத்துல இலை இருக்கிற காலம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம்ல. இலையுதிர் காலம் வரும்போது அந்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுமே. அப்ப என் காலமும் குறுகி எனக்கு மோட்சம் சீக்கிரம் வந்துடல சாமி. ஐயா சாரதி, எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய்? எல்லாம் உங்க காலடி மண்ணோட மகிமைதான் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு வீடு பேரும் உண்டு. இது போதும் சாமி. அப்புறம் சாமி, நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமே. உங்களுக்கு எப்போ மோட்சம் சாமி? அது அந்த வரதன் கிட்ட கேட்டீங்களா?